அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது வாழைக்காய் பொரியல். இந்த வாழைக்காயில் நார் சத்து, விட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது. செரிமானத்தை மேம்படுத்துகிறது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது மற்றும் எடையை குறைக்க உதவுகிறது. இந்த வாழைக்காயை தோல் சீவிட்டு ரவுண்ட் ஷேப்பாக வெட்டி கொள்ளவும். நார் சத்துக்கள் வயிறு தொடர்பான கோளாறுகளை நீக்கி செரிமானத்தை சீராக்குகிறது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை திடீரென அதிகரித்தால் பாதுகாக்கிறது. நீண்ட நேரத்திற்கு பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்வதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது. பொட்டாசியம் சத்து நிறைந்துள்ளதால் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து இதயத்தை பாதுகாக்கிறது. இப்போது செய்முறை பார்க்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடேறியதும் கடுகு போட்டு தாளிக்கவும். கடுகு பொரித்தவுடன் கடுகு நன்றாக பொரித்தவுடன் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கவும். வெங்காயத்துக்கு ஏற்ப சிறிதளவு உப்பு போட்டு நன்றாக வதக்கி விடவும். வெங்காயம் பொன்னிறமாக வதக்கிய பின் அஞ்சாறு பல்லு பூண்டு நசுக்கி போட்டு வதக்கி விடவும். வெங்காயம் நன்றாக பொன்னிறமாக வதங்கிய பின் வாழைக்காயை எடுத்து கொட்டவும். வாழைக்காய் வாணலில் கொட்டி வதக்கி விடவும். வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடவும். தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கி விடவும். பிறகு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் போடவும். சிறிதளவு மஞ்சள் தூள்,
குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடவும். பிறகு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி நன்றாக கிளறிவிட்டு கிளறிவிட்டு மூடி வைக்கவும். பிறகு நன்றாக வெந்தவுடன் வதக்கி விடவும். இப்போது வாழைக்காய் பொரியல் தயாராகிவிட்டது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ராஜி வீட்டு சமையல். சுவையான காரசாரமான வாழைக்காய் பொரியல் ரெடி.